நாங்கள் 2 பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வருவோம். நாங்கள் எதிர்பார்க்கும் கனவுல எதிர்பார்க்கல. பட் எல்லாமே ஒரு ரீசன். அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு தாட்டில் எல்லாம் ஒரு ஷூட் போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நாங்கள் ஓடணும். எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், எனக்கும் மாமாக்கும் சரி, எங்கள் டீமுக்கும் சரி. ஏன்னா ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸோட முதல் ப்ரொடக்ஷன் சாய் லோக பாலா ப்ரைவேட் லிமிடெட் பாலா பேரோட சேர்ந்து நாங்கள் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து வெளியிடுற முதல் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு இது. ஸோ பாபாக்காக அழகான 3 பாட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ டு மேம். ஏன்னா அவங்க தலைமையில் இது ரிலீஸ் பண்ணதுன்றப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா பிரதர். அவர் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்காது. அண்ட் இதெல்லாமே அஃபிஷியல். அண்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த சாங் எழுதினது மாமா தான் எழுதியிருக்காரு. ஸோ எனக்கு ஆஸ் அ ஒய்ஃபாக சரி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சரி சப்போர்ட் சிஸ்டம் எங்களுக்கு அவர் தான். ஸோ என் அப்பா சாமிக்கிட்ட போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் படி ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். ஏன்னா அவருடைய லெகசி நாங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சிரிக்க வைக்கணும், எல்லாரையும் மகிழ் வைக்கணும். அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அவர் விட்ட இடத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் தொடங்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி ஆரம்பித்ததான் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். அதில் முதல் பாடலில் மாமா லிரிக்கா பாடலாசிரியராக லான்ச் ஆகிருக்காருன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம் மோகன் பிரதர் அண்ட் டீம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களோட டீமே எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டியும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரதர். அவர் இல்லாமல் நாங்கள் எடுத்து வைக்கிற முதல் படி இது தான். பட் ஆனால் கண்டிப்பாக அவர் பாபாவோடு சேர்ந்து எங்களை மேலேருந்து ப்ளஸ் பண்ணுவார். எங்களுக்காக எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் லைட்டாக எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடும் அவர் இல்லாத ஒரு வருத்தத்தோடும் தான் நாங்கள் ஆக்சுவலி இருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு முதல் வெற்றிப்படி தான். ஏன்னா அப்பா எப்பயுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. அண்ட் நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணது என்னென்னா, தம்பி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காசி போகணும். அப்படி தான் பாலா பிரதர்கிட்டையும் அப்பா அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு மைண்ட் செட் இருந்தோம். பட் ஆனால் அவரை நாங்கள் 2 பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வருவோம். நாங்கள் எதிர்பார்க்கும் கனவுல எதிர்பார்க்கல. பட் எல்லாமே ஒரு ரீசன். அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு தாட்டில் எல்லாம் ஒரு ஷூட் போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நாங்கள் ஓடணும். ஸோ அப்படி தான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஷேர் பண்ண போறீங்க இந்த வீடியோ எப்படி நடந்தது, இதோட ஸ்டோரி பிஹைண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அந்த ஒரு பிளெஸிங்கான நிறைய மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்தராக இங்கே நம்ம ஷேர் பண்ண போறீங்க. ஸோ முதலாவதாக திரு கே பாலசரவணன் அவர்கள். நல்ல ஒரு கைத்தறி கொடுத்தலாம். சாய்நாத் மகாராஜ் கங்கா ஆரத்தி பாடல் வெளியிட்டுள்ளார். இப்பொழுது உங்கள் முன்னிலையில் நம்மளோட ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸின் படைப்பாற்றலில் உருவான பக்தி பாடல் இது. இதை ப்ரொடியூஸ் செய்தவர்கள் சாய் லோகபாலா ஓபிசி பிரைவேட் லிமிடெட். ஸோ நல்ல ஒரு கைத்தறி கொடுத்தலாம். செகண்ட் தேங்க்யூ அப்பாவுக்கு தான்.
எப்பயுமே ஃபார்எவர் டேடி தான். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, என்னோட பெட்டர் ஹாஃப் அவருக்கு தான் தேர்டு. ஸோ இவங்க ஒரு 3 பேர் இல்லாமல் என்னோட எப்பயுமே ஆரம்பிக்காது. ஸோ இவங்களை சுற்றி மட்டும்தான் என்னோட உலகம் இருக்கும். அதில் என்னென்னா இன்னொருத்தர் வந்து டைரெக்டாக கடவுள்கிட்டயே போய் அங்கேருந்து என்னை ப்ளஸ் பண்ணுறான்றப்போ ஒரு சில வருத்தம் இருக்கும். பட் ஆனால் இன்னொரு விஷயத்தில் இன்னொரு ஒரு லைட்டாக அவர் என்னை கைட் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு வந்து ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நானும் சரி மாமாவும் சரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாச்சு. அப்பா பார்த்தது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நாங்கள் வந்து இப்போதான் ஒரு படிக்கட்டை ஏறி வரோம். அண்ட் அப்பா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறம் சரி நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து வி ஹாவ் டு கிவ் இட் ரிட்டர்ன் பேக். ஏன்னா அவரோட லெகசியை நாங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய வைராகியம் எங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து நடிப்பு சினிமா துறையை தாண்டி ஏதாவது ஒன்று வந்து நம்மளை போல ஸ்க்ராட்ச்லேருந்து வரவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு லெகசி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள் 2 பேருக்குள்ள பெருசாக அது வந்து நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணது தான் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ வந்து அப்பா எப்பயுமே சொல்கிறதுனால எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நாங்கள் திருப்பியும் வந்து அவருடைய லெகசி நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதே ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நாங்கள் எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் யோசிச்சோம். லைக் கான்செப்ட் நம்ம டீம் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை பண்ணியிருக்காங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு கார்த்திக் சார் அண்ட் எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா அவங்க எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் கிடையாது. அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ் டு வனிதா மேம். பாலா பிரதர் தான் சொன்னார் பாபாவுக்கு இது மாதிரி ஒரு கங்காரத்தி பண்ணால் என்னன்னு தோணுச்சு. கொஞ்ச நாளில் அது இயற்கையாகவே அது அமைஞ்சுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே உள்ள சூழ்நிலைகள் அங்கே உள்ள பீப்புள்ஸ் மூலமாக தான் அது ஸ்டார்ட் இதுக்காக ஆரம்பித்தோங்கிறது தெரியல. ஆக்சுவலி பாபா அவரே வந்து பிளான் பண்ணி தான் இந்த கங்கா ஆரத்தியை பிளான் பண்ணார். நான் ஒரு 10 இயர்ஸாக இதுக்கு காசி போயிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு அந்த சவுக்கி காடுங்கிற ஏரியாவில் எனக்கு ஏதோ ஒரு ரொம்ப கோரிலேட் ஆனிச்சு. அந்த இடமும் அந்த பௌர்ணமி நிலவு அந்த ஒரு அமைதி வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. சாய்லோகோலா கம்பெனின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஷிர்டி சாய்பாபாவோட வஸ்திர மேனுஃபேக்சராக ஆஸ் எ ப்ரைவேட் லிமிட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்குலாம் வந்து காசி போகிறதே வந்து ஒரு பெரிய ட்ரீம். இது எப்படா போவோம் இது அதுன்னு சொல்லி நிறைய தலைவர் அந்த மாதிரி இருக்கும். இவர் போல அங்கே இருக்கிறவங்க இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக சார் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ ஷேர் ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். பக்தர்களின் நம்பிக்கைக்கு மூல காரணமாக திகழும் நாம் சொல் சாய் லோகபாலா வாரணாசியில் வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நான் திரு ரோபசங்கர் அவங்க அஞ்சலிக்காக வந்திருக்கோம் ஆஸ்தி கிடைக்கிறது. என்னமோ தோணுச்சுமா எனக்கு ஒரு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சாது சன்னியாசிக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து கரெக்டாக எனக்கு ரொம்ப வேண்டியவங்க வந்து நான் அன்னதானம் பண்ணணும், யாருக்காச்சும் சாது சன்னியாசிக்கு அன்னதானம் பண்ணணும், உனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்படியே அந்த அமௌண்ட்டை எனக்கு ஜிபே பண்ணாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நான் பாலா பண்ணிட்டேன்.